Hey guys, welcome back to MKX. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் MLBல ரேங்க் மோட் தான் விளையாட போகிறேன். அதாவது வந்து நேற்று தான் வந்து சீசன் இறங்கிச்சு. ஸோ சீசன் இறங்கின பிறகு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணி போடலாம் தான் ஐடியா. பட் கிட்டத்தட்ட 3 மேட்ச்சு கேவலமாக தோத்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த 3 வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு ஸோ ஃபோர்த்தாக வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம் பிளே வந்து நான் தேய்ச்சினா தோத்தனால எந்த அளவுக்கு என்னோடய கேடியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த மேட்ச்லேயும் எனக்கு வந்து ஜங்கல் தான் கிடச்சிருக்கு. ஸோ வந்து ஜங்கல் எடுக்கிறதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்கிட்ட சப்போர்ட் இருக்கா, ஹெல்த்தி இருக்கா, ஸ்கில் இருக்காலாம் பார்க்க மாட்டேன். சில சமயம் வந்து ஆர்வக்கோளார வந்து உள்ளே பூந்துருவேங்க. அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் உள்ளே பூந்துருவேன். ஸோ எனக்கு ஒரு பலமான சப்போர்ட் லைக் திகிரியல், அப்புறம் வந்து பெலேரிக், இல்லைன்னா வந்து லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் கூட எனக்கு கிடைச்சா ஓகே தாங்க. ஆனால் எவனும் வர மாட்டேறனால வந்து டாக் சிஸ்டம் வரானுங்க. கிட்டத்தட்ட நானும் டாக் சிஸ்டம் தான். பட் அவனுங்களை விட நான் ஓகே தாங்க. ஸோ அதான் அந்த மாதிரி வந்து என்னை விட ப்ளே பண்ணுற பிளேஸாக இருக்கானுங்க. ஸோ அதுதாங்க என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்கோஸை பேன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனிமி டீம் வந்து அந்த புது ஹீரோவை சோராவை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் சோரோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து நான் ஆமோனை பிக் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வேறு சாய்ஸே இல்லை. பிகாஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மொபிலிட்டி ஹீரோ வேறு. ஸோ என்னால் வச்சு என்னால் கண்டிப்பாக முடியாது. அப்போ இதே எடுத்துருக்கலாம், பார்த்தீங்கன்னா சேபர் எடுத்துருக்கலாம். பட் எனிமி ஓப்பன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நான் கதை காலி ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் ஆமோனை எடுத்துக்கேங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா திகரியல் வேறு இருக்கான். ஸோ வந்து ஒரு கோம்போ பண்ணாலே போதுங்க, நான் வந்து கீழே எடுத்துருவேன். அது வந்து மேட்ச் வந்து கேட்கறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிமி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி பிடிச்சி ஹீரோ எக்ஸ்பாக் இருக்கான். ஸோ அவனால் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ஸோ பார்ப்போங்க, இவங்க ஃபுல்லாக எடுத்த பிறகு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகேங்க, நான் எல்லோரும் வந்து பிக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எனிமி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போக்கு இல்லைனா ஜீலோங் யாராவது ஒருத்தர் தான் வந்து ஐபிஎல்ல போவாங்க. ஸோ எனக்கு வந்து பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக் வந்து ஐபிஎல்லில் போகக்கூடாதுங்க. ஸோ அது அந்த மேட்ச் விளையாடும்போது வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீமில் வந்து இன்னும் இருக்கார் வித்து பெட்ரிஃபையோட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னாலே வந்து இன்னும் வச்சு பெட்ரிஃபை அது வந்து எக்ஸ்பியில் எனக்கு விளையாடுவேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படி தான் விளையாண்டுருப்பேன். ஆனால் என்னால் வந்து அந்த பெட்ரிஃபை வந்து கோஆர்டினேட் பண்ண முடியலங்க. அந்த இன்னுக்கு கோஆர்டினேட் பண்ண முடியல. அதனால் வந்து நான் எப்போயுமே வந்து ஃப்ளிக்கர் எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹீரோ லைக் மினிஸ்டர் அந்த மாதிரி ஹீரோக்கெலாம் வந்து நான் பெட்ரிஃபை தாராளமாக எடுப்பேன். ஸோ வந்து ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்களோட இது. ஸோ எங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ப்ரோ பிளே தான். அவங்க டீமில் வந்து 2 பேர் தான் ப்ரோ பிளே. ஸோ ப்ரோ பிளே இல்லைன்னு சொல்லிலாம் அசால்ட்டாக இருந்துட முடியாதுங்க. ஸோ லக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்க தாங்க இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ பஃப் எடுக்க போயிட்டேங்க. அது பர்பிள் பஃப் எடுக்க போயிட்டேன். பிகாஸ் வந்து ஆமோனுக்கு வந்து அந்த ஆரஞ்ச் பஃப் விட ப்ளூ பஃப் கொஞ்சம் தேவைப்படும். ஆனால் அந்த ஆமோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் வந்து ஸ்கில் கூல்டவுன் வந்து பேஸ்ட் ஆன் ரேண்டம் சொல்ல முடியாது. டிஃபில்ட்டாகவே வந்து அவனுக்கு எவ்வளோ கூல்டவுன் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ஆகும். ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பேசிக் கட் அடிக்கிறோன்னா அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கூல்டவுன் ஆகுங்க. ஸோ இவனுக்கு ஒரு வாட்டி வந்து நான் இது லைக் கூல்டவுன் ரிடக்ஷன் ஐட்டம் செட் பண்ணி பார்த்தேன். அதை வந்து சுத்தமாக வேலைக்கு ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க. உதாரணத்துக்கு இப்போ அல்ட்டி வந்து 40 செகண்ட்னா அதே 40 செகண்டில் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அப்போயே புரிஞ்சுக்கிட்டேங்க இவனுக்கு வந்து கூல்டவுன் வந்து தேவையில்லை. ஸோ அன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஃபுல்லி ஹைலி மேஜிக்கல் பெனரேஷன் ஐட்டம் தான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைனா ஐ மேஜிக் இருக்கிற மாதிரி ஐட்டம் தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் பஸ்ட் ஹீரோவாக தாங்க இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து நான் என்னோட நாலேஜ் படி என்கிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அது மாதிரி தாங்க அவனுக்கு வந்து ஐட்டத்தை வந்து கொடுத்துருந்தாங்க.
அப்புறம் வந்து அட்லஸ் வந்து தப்பிச்சு ஓடிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நேரத்தை அவன் பின்னாடி போய் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஆரஞ்சு பஃப் எடுக்க போயிட்டேங்க. ஸோ அப்படி தான் எடுத்தாகணும், இல்லைன்னா வந்து நம்ம டீம் வந்து நம்மளை தான் டார்க் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. I've never told you this, but I do see a bright future in Gusion. அப்புறம் வந்து ஆரஞ்சு பஃப் எடுத்த பிறகு அந்த 5 பெட்டில் எடுக்க போனேன். அப்புறம் வந்து ஜீல வந்து மாட்டிட்டாருங்க. ஸோ அதை அவனை போட்டிருக்கலாம், பட் வந்து என்னோடய அல்ட்டி அந்த அளவுக்கு இப்போதைக்கு பவர் இல்லாததுனால நான் வந்து ஓடிட்டேன். அப்புறம் வந்து எக்ஸ்போக்கு கிட்டத்தட்ட எனக்கு போட்டிருப்பேன், என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் தான் என்னை காப்பாற்றிச்சு. ஸோ வந்து தப்பிச்சு ஓடிட்டேங்க. ஸோ தப்பிச்சு ஓடி அந்த ஆரஞ்சு பஃப் எடுக்கிறதுக்குள்ளே பர்பிள் பஃப் வந்துருச்சுங்க, எப்படி தான் தெரியல. ஸோ அவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்பாயிலர்னு சொன்னோம்னா என்னை விட அதிகம் நல்லா விளாட்றாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்மளை விட நிறைய ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்னு. ஸோ அதுக்குன்னு வந்து நானே பெரிய பிளேயர் சொல்ல கிடையாது. ஸோ என்னை விட இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அதிகமாக இன்னும் வந்து ஓப்பனர் எடுத்து நான் பார்த்தது இல்லை, அதை என் மேட்ச்சில் எடுத்து பார்த்தது இல்லைங்க, ஏன்னு தெரில. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை வச்சு தாங்க பேச முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் அவங்க வந்து தேர்தலில் எடுத்துருந்தார். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்லஸும் வந்து இது பண்ணியிருந்தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேர்தல் ஃபீல் பண்ண பார்த்தேன், ஆனால் வந்து கிட்டத்தட்ட அந்த டைமிங் மிஸ் ஆனதுனால அவன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் பண்ணுறதுக்கு இந்த புஷ்ஷில் நின்றுட்டு இருந்தேன், ஆனால் வந்து லெஸ்லியோட அல்ட்டி காட்டி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐட்டத்தில் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆரஞ்ச் பஃப்பும் வந்துருச்சுங்க இந்த டைம் பார்த்து. அப்புறம் இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து அதிகமாக இந்த சேனல் வந்து கேம் ப்ளே வீடியோ வரும், அதாவது ML பேபி பப்ஜி அந்த மாதிரி கேம் ப்ளே, அதாவது நீங்கள் கேட்குற கேம் ப்ளே வரும். ஸோ வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆக போகுது, ஆனால் இருந்தாலும் நான் வந்து இன்னும் 1 கிலோ கூட எடுக்கல, பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த டீம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்காங்க. என்னோட ஐட்டமும் ஒன்றும் ஃபுல்ஃபில் ஆகாததுனால நானும் இன்னும் கில்லு எடுக்காமல் இருக்கேங்க. ஸோ இப்போ பாப்பா கில்லு எடுக்கிறேன்னா இல்லையான்னு. கோல் என்ன பார்த்தீங்கன்னா லெஸ்லி வந்து ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா. ஸோ அவளை இப்படியே விட்டு வச்சுங்களேன், ஜஸ்ட்டு 2 ஷாட்டில் நம்மளை போட்டு போயிடுவா. அவள் வந்து அவளோட ட்ரூ டேமேஜ் ரொம்ப அதிகமாக. ஸோ அதனால் வந்து அவளை ஃபார்மாகவே விடக்கூடாது. ஆனால் வந்து நம்ம டீமில் வந்து ஏன் அப்படி விளாட்றோம் சத்தியமாக ஐடியா இல்லை, பிகாஸ் அவனுக்கு வந்து சப்போர்ட் எதுவும் கிடைக்கல போல். இருந்தாலும் பார்ப்போங்க, மேட்ச் போக போக ஃபார்ம் ஆவாங்கன்னு நம்புகிறேன். I'm your guide to the underworld. எனக்கு இந்த ஜுக்ஸினை மட்டும் சுத்தமாக பிடிக்காதுங்க. எந்த ஹீரோ எடுத்தாலும் கண்டிப்பாக தப்பிச்சு ஓடிடுறாங்க. இவன் வந்து அவங்கக்கிட்ட வந்து அவள் இந்த சாதாரண மேட்சாக இருந்தாலும் அவளோட அந்த செகண்ட்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் கிலோ வந்து அவளோட ரொம்ப இது காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீகால் பண்ணுற மும்முரமாக இருந்தனால அங்கே இவர் வந்து டிகிரி வந்து புஷ் பண்ணுறத நான் பார்த்துனா நான் உள்ள கண்டிப்பாக போயிருப்பேன். ஆனால் பார்க்காதனால வந்து அவன் செத்துட்டான். அப்புறம் வந்து சேட்டில் வந்துட்டு இப்போ அவன் சொல்லுவான், நீங்களே பாருங்கள். நான் வந்து வேணுன்னே பண்ணலைங்க, அவன் சாகட்டும் அந்த மாதிரி. நான் வந்து ரீகால் பண்ணிவிட்டு கீழே போனான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்குள்ளே வந்து அவன் புஷ் பண்ணனால எனக்கு தெரிலங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தானுங்க தெரில, இத்தனை பேர் கொஞ்சம் விட்டு வந்து என்னை போட்டு தள்ளி இருப்பானுங்க. ஆனால் வந்து நான் எப்படி தப்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்த்த போகலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் கிடையாது, மேஜிக் டேமேஜ் இல்லை. ஸோ வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தேங்க. கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது, பவராக ஆகிற வரைக்கும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து என்னோடய கேடியவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து
எம்எம்மே என்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவா. அந்த அளவுக்கு எம்எம் சொல்ல முடியாது, அந்த மேஜிக்கே என்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவா. அந்த அளவுக்கு வீக் ஆயிடுவேன் நான் வந்து. ஒரு வாட்டி 2 வாட்டி செத்துட்டாலே. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவனுங்க சாப்பிட்றானுங்களோ இல்லையோ நான் வந்து ஓடிட்டு இருந்தேன். ஸோ வந்து என்னோடய ஆல்ட்டியை பாய்ச்சிட்டு அப்புறம் வந்து ஆனால் ஆமோனோட ஸ்கில் செட் வந்து பார்த்திங்கன்னா பியூர் டேமேஜ் அண்ட் வந்து சஸ்டபிலிட்டி சொல்ல முடியாது, ஸ்பீடு. ஸோ வந்து அது வந்து என்னை இந்த மேட்ச் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஓகேங்க, ஜீலோங் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவன் அங்கே இருக்கிற நேரத்தில் இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. ஸோ வந்து ஏதோ ஒரு லக்கில் வந்து நான் இவனை ஜீலோங்கை போட்டுட்டாங்க. ஸோ வந்து அவன் செத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செசிலியன் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து சொல்லவா என்ன பண்ண போகிறேன் தெரியல, இருந்தாலும் வந்து விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வரும்போது எக்ஸ்போக் வர கவனிக்கல போல். ஸோ வந்து அவன் பாட்டுக்கு போயிருந்தான். அப்புறம் வந்து ஜீலோங் சொல்கிற பாருங்க, இன்னும் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் இப்போ தள்ளிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பஃபை மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி செட்டில் வந்து ஸ்பான் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு நான் உள்ளே பிடிச்சிட்டேங்க. ஸோ இவன் வரானோ இல்லையா நான் உள்ளே குதிச்சு. ஆனால் வந்து எனக்கு சப்போர்ட் வந்து 3 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எனக்கு கிடச்சிது. பிகாஸ் வந்து சிசில் வந்து ஜெயிலவங்க ஸ்டன் பண்ணனால அவனால் ரெஸ்ட்ரிபியூஷனை பார்க்க முடியல போல். ஸோ நான் வந்து எடுத்துட்டேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்குன்னு பார்த்தா ஆனால் அவன் அந்த அளவுக்கு கண்டுக்கல. ஜீலோங்கே போட பார்த்தா அவனே போட முடியல. அப்புறம் வந்து அட்லஸும் மாட்டிக்கிட்டாரு. பட் அட்லஸ் வந்து ஓட்டாங்க. கேம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 இல்லை 9 நிமிஷம் ஆக போகுது. இப்போ தான் ஜஸ்ட் 2 ஐட்டம் வாங்கி போட்டிருக்கேன். அந்த பூட்ஸை கணக்கு இல்லாமல் 2 ஐட்டம் வாங்கி போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ என்னன்னு சொல்ல, பட் இருந்தாலும் இந்த 2 ஐட்டமே எனக்கு போதும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர மேட்செல்லாம் வந்து, அதாவது இதுக்கப்புறம் வர ஃபைட்டில் வந்து இந்த 2 ஐட்டமும் போதும் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டேங்க. ஏற்கனவே ஃபார்ம் ஆகிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தீவிரமாக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து மினியன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. Above the rest, that's what Paxis deserve to be. Ult is not ready. An enemy has been slain. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கில் எனக்கு கிடைக்கல. பிகாஸ் வந்து டிகரிலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி போயிட்டனால அவனோட ஸ்கில் செட் வந்து டேமேஜ் கொடுத்துருச்சு. ஸோ வந்து அவன் கில் எடுத்துட்டான். பிகாஸ் நான் வந்து ஸ்கைப் இது வந்து இவனுக்கு பாய்க்க மாட்டேன். பிகாஸ் வந்து எனக்கு அது செட் ஆகலைங்க. செட் ஆகும், பட் வந்து எனக்கு அது பாய்க்க தோணலைங்க. ஸோ நான் வந்து பியூர் அந்த எப்படி சொல்கிறதுனா பியூர் டேமேஜ் செட்டுக்கு நான் மூவ் ஆகிட்டேன். ஸோ வந்து இன்னுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கைப் இது யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுதான் காரணம். பிகாஸ் வந்து மற்ற ஐட்டம் கொடுக்குற அளவுக்கு கை ஸ்பீட் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடும் கொடுக்கும். பட் வந்து அது எனக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் அது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போக்கும் தனியாக மாட்டிக்கிட்டாருங்க. ஸோ ஆனால் வந்து அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டான். ஸோ அதனாலே வந்து டைம் மிஸ் ஆகி எல்லோரும் வந்துட்டானுங்க. பட் இருந்தாலும் அவனை நான் போட்டு தள்ளிட்டேங்க. அப்புறம் நம்ம டீம்மேட் எவனோ வந்து அங்கே ஃபைட்டுக்கு போனனால இவனுங்க அது சாக்கா வச்சுட்டு லோடை ஸ்லைம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 4 ஹீரோவோ 3 ஹீரோ வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து அந்தளவுக்கு வந்து லோடை வந்து கேர் பண்ணல போல். ஸோ வந்து நாங்கள் லோடை எடுத்துகிட்டோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா பஃபும் எடுத்துகிட்டு இன்னுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். ஆனால் அவன் வந்து சோலோவாகவே போட்டுட்டான் ஜீலோங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2 பேர் வந்தானுங்க. ஸோ அவனுங்க வந்து நாங்கள் வந்து போட்டு சொல்லிட்டு இருந்தோம்.
Understood. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கில்லு கிடைக்குதோ இல்லையோ அவனுங்க போட்டு தள்ளின்னு தான் நான் மைண்ட்ஸில் இருந்தேங்க. பிகாஸ் வந்து ஏற்கனவே 3 மேட்ச் வந்து நான் தோத்துட்டேன். பிகாஸ் வந்து என் டீம்மேட்டும் நானும் வந்து ரொம்ப தெருவாக விளையாண்டோங்க. ஸோ நான் உண்மையாக சொல்லணும்னா நானும் தெருவாக தான் விளையாடினேன். எனக்கு எந்த சப்போர்ட்டும் வரல, அவனுங்களுக்கும் நான் சப்போர்ட் கொடுக்கல. அப்புறம் வந்து நான் மினிஸ்டர் எடுத்து டேங்க்கு ரோமிங் போனேன். அவன் கேட்குறான் மினிஸ்டர் ரோம் விளையாடுவானு. ஸோ அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப தெருன்னு சொல்ல முடியாதுங்க. எப்படின்னா இவங்களாம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பார்த்ததில்ல போல் மேட்செல்லாம். ஸோ வந்து எப்படி சொல்லணும்னா நியூ பிளேயர்ஸ் போலங்க. ஸோ வந்து இந்த மூன்தொடர் மேட்ச் மேக்கிங் எப்படி தான் இவங்க கொடுக்குறான்னு தெரியல. ஸோ அதுதாங்க அந்த 3 மேட்ச்சு தோற்றதுக்கு காரணம். ஸோ ஈவந்தும் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருந்தாலும் வந்து அவனுங்க எங்களை போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th மேட்ச், இந்த மேட்ச் வந்து நான் தோத்துருந்தேன்னா ஒரு வாரத்துக்கு நான் வீடியோ போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. Well played. Good. அப்புறம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரீலம் வந்து இந்த புஷ்ஷுக்குள்ளே ஒளிட்டு நான் பார்த்துட்டேன் மேப்பில். ஸோ வந்து அவனையும் வந்து போட்டு தள்ளிட்டேன். ஸோ அவன் வந்து ரீகால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு போல். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து போட்டு தள்ளிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பஃபையும் நான் திருடிட்டு இருந்தேன். Sorry. I've never told you this, but I do see a bright future in Gushin. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்ஸ் வந்து எல்லோரும் சுற்றிட்டானுங்க. எக்ஸ்பெக்ட் நானும் சுற்றினோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தார். அப்போ என்ன அட்லஸ் வந்தார். என்னை போனால் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று போட்டு அதுதான் இது ட்விஸ்ட்டே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோட கொஞ்சம் ஸ்லெண்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எதுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட பஃப் வந்து எடுக்க வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம். நான் இல்லாமல் ஏதாவது ஒரு கலவரமாக சொல்லிட்டு நான் வந்து உள்ளே வந்துட்டேங்க. உள்ளே வந்துட்டு ஜீலோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு தள்ளிட்டேன். அப்புறம் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து செஸ்ஸில் வந்து இதே எடுத்துறாரு. அப்புறம் வந்து இவனுமே போட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஜுக்சின் வந்து ஓடிட்டா. எக்ஸ்போக்கை வந்து ஓட ட்ரை பண்ணார். பட் இருந்தாலும் அவனை வந்து போட்டுட்டாங்க. ஸோ அவனோட கில்லும் எனக்கு தான் கிடச்சிச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நிமிஷம் 9 நிமிஷமோ கிட்டத்தட்ட நான் 1 கிலோ 2 கிலோ தான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னோடய டீம் தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டீம் தான் நான் கேட்குறாங்க, வந்து கிடைக்க மாட்டேதுங்க. ஸோ அதாங்க நான் வந்து அந்த 3 மேட்ச் தோற்றது காரணம். ஸோ நான் ஏன் 3 மேட்ச்சு தோற்று பேசிக்கிறேங்க, அந்தளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டேன். ஸோ வந்து மன்னிச்சுங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெறித்தனமாக வந்து புஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டோங்க. Victory. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் தான் MVP. ஸோ என்னோட ஸ்டாரை பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு நான் சொன்னது உண்மை தானே. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்டே டியூன். You're now rocking with the legendary stunt.